காலையில் எனக்கும் என்னோட தூக்கத்துக்கும் சரியான சண்டை. எழணுமா வேணாமா, காலேஜ் போகிறதா இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சு ஒரே போராட்டமாக போயிடுச்சு. வணக்கம் நண்பர்களே, 100 நாள் அது F4 வாங்குறோன்ற சவாலில் இன்னைக்கு 4:57 போராட்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு காலைல ஒரு 9 மணி பக்கம் ஏந்தா மூளை கேட்குறான், டே எப்படா காலேஜ் போ 9 மணிக்கு. சரி மேடம் கால் பண்ணி என்ன ரீசன் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். என் நண்பன் ஒருத்தன் கால் பண்ணி, ஏன் மச்சான் காலேஜ் வரலையான்னு கேட்கா, மச்சான் வரல மச்சான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி மேடம் கிட்ட என்ன ரீசன் சொல்கிறதுன்னு அவன்கிட்டே கேட்டான். அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். சரி ஓகே, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி கப்சிப்புன்னு மேடம் கால் பண்ணி சொன்னால் மேடம் இருந்துட்டு லீவ் கிராண்டட் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படியே மல்லாக்கா பற்றி தூங்கலான்னு பார்த்தா அப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. எங்கள் அப்பா பார்த்தாரு, வேலை வச்சாருன்ற மாதிரி. அவர் கண்ணில் மாட்டவே கூடாதுன்னு பார்த்தா கரெக்டாக மாட்டிக்கினேன். சரி நான் ஒரு டீலை கொடுத்தாரு, நீ போய் கடையில் உட்காரு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அவரை கொடுத்த வேலையை நானே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கப்சிப்புன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மல்லாக்கா படுத்துட்டேன். அது செஸ் விளையாடி ஒரு வீடியோ போடலாம் யூடியூப்லன்னு பார்த்தா நமக்கு தான் செஸ் வராதே அப்படின்ற மாதிரி சரியான சொதப்பல். அதனால ஒரு 4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் போல் வடையை கொண்டாட சுட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மாவோட டியூட்டி தான் இதை வாங்கினுவா அதை வாங்கினுவா அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டு காலேருந்து கடை பக்கமே போறேன்னு சரி கப்பு சிப்புன்னு போய் கடையில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. படிக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம். அப்போனா நமக்கு தான் நடிக்க தெரியாதான்னு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு சும்மா இப்படி இப்படின்னு தட்டுறதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு கடையை சாத்தியாச்சு. ஜாலியாக இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.